அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தற்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பராபவ தமிழ் புத்தாண்டிலிருந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 12 ராசிகளுமே ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டங்களை பெறப்போகுது, ஏதாவது ஒரு பக்கத்தில். ஆனால் ஒரு சில ராசிகள், ஒரு 5-6 ராசிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அவைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பணம், பொருள், செல்வாக்கு, குடும்பம், பயணம், வேலைவாய்ப்பு, அதிர்ஷ்டம், இவைகள் எல்லாத்துலேயுமே சிறப்பாக சில ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. அவைகளில் முதலாவதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு முதல்ல வேலையில் தொழில் செய்வோருக்கும் சரி, வேலை பார்ப்பவங்களுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வருஷமாக இது இருக்க போகுது. அதிகமான லாபங்களை தரக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்க போகுது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலேருந்து, பண வரவுலேருந்து, குழந்தைகள்லேருந்து எல்லா விதத்துலேயும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வருஷமாக இந்த பராபவ புத்தாண்டு வருகிறது. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் தனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. அதோட உங்கள் வேலையில் நீங்கள் கொடுக்குற முன்னேற்றம், மாற்றங்கள் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸை தரக்கூடியதாக இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு வருகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் மூலமாகவும் வேலைகள் மூலமாகவும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றங்களை தரக்கூடியதாக, நல்ல பொருள் வரவையும் குடும்பத்தில் சந்தோஷங்களையும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்புகளையும் தரக்கூடியதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அதே போல் மூன்றாவதாக கன்னிராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வர்றதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடியதாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வரக்கூடிய யோகம் வரும். அதே போல் கல்வியில், முயற்சியில் நீங்கள் சிறப்பான ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா மனைவி வழியில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சந்தோஷங்கள் வரும். இந்த மாதிரி பல வகையான சந்தோஷங்களை தரக்கூடியதாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையுது. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி இந்த வருட ஆரம்பத்திலேயே பார்த்திங்கன்னா குருவோட 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம். இது பல வருடங்களாக பல்வேறு வகையிலையும் கஷ்டங்களை வந்துக்கிட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான யோகம் தற்போது வருகிறது. இந்த யோகத்தினால கல்வியில் சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் வரும். அப்பா வழியில் உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் வரும். குழந்தைகள் நல்லபடியாக படித்து உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் இந்த ஒரு வருடம் சூப்பராக இருக்க போகுது. அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு உங்களோட ராசியை 7ஆம் பார்வையாக குரு நேரடியாக பார்க்கறதுனால உங்களுக்கும் நீங்கள் எடுக்கிற தொழிலில் நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடந்த ஒரு வருடம் காலமாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ரொம்பவே நல்ல ஒரு சிறப்பான அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மீன ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமையுது. இந்த பராபவ ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலையும் அவங்க எந்த காரியங்கள் எடுத்து வைக்கிறாங்களோ அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் எல்லா வகையிலையுமே குடும்பத்தில் குழந்தைகள் மத்தியில் குழந்தைகள்கிட்ட இருந்த பிரச்சனை, மனைவிகிட்ட இருக்கிற பிரச்சனை, அதே போல் சொந்தக்காரவங்ககிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இது எல்லாமே தீர்ந்து சந்தோஷத்தை தரக்கூடியதாக மீனராசிக்காரர்களுக்கு அமையுது. தற்போது பார்த்த இந்த ராசிக்காரர்கள் மட்டும் இல்லை, இது லக்னத்துக்கும் எந்தெந்த லக்னக்காரங்களோ அவங்களுக்கும் இது சிறப்பான பலன்கள் தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆகவே இதான் நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை அடுத்தடுத்து நம்ம வீடியோவாக பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.